வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்புல முயற்சியில் சளைக்காதே, பயிற்சியில் மலைக்காதே, வெற்றியில் திகைக்காதே. ஏன் இந்த தலைப்பை நான் இப்போ தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் பல போட்டித் தேர்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. இதில் நிறைய மாணவர்கள், அந்த ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வை எதிர்கொண்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க வந்து எவ்வளவோ தேர்வுகள்லாம் நடத்தியிருப்பாங்க, அணுகியிருப்பாங்க. பட் அவங்களுக்கே இப்போ ஒரு தேர்வு வருது அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் சளைச்சு கொஞ்சம் வந்து அந்த ஒரு மலைப்பு ஏற்படுது. என்னடா இது, நம்ம எத்தனையோ பேர் உருவாக்கியிருக்கோம், நமக்கு வந்து ஒரு சோர்வு வருது. இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த சோர்வு நீங்கி தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை தெரிஞ்சுக்க அறிஞ்சிக்க இந்த பதிவு அவங்கள வந்து உத்வேகம் அடையும் அப்படின்னு நான் இதை வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய அரசர், அந்த அரசர்கிட்ட பல படைகள்லாம் இருக்குது. அதுல குறிப்பா யானைப்படை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த யானைப்படைக்கெல்லாம் வந்து தலைமை தாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யானை. சரிங்களா? இப்ப சில காலமா இல்ல அப்படின்னும் போது அந்த யானை வந்து இப்ப தனியா வந்து ஒரு ஏரியில போய் தண்ணி குடிக்க போயிருக்குது. அது வந்து வயது முதிர்ந்த யானை தான். ஆனாலும் பலமிக்க யானை. சரி, தனியா தண்ணி குடிக்க போகும்போது அது சேத்துல சிக்கி தன்னுடைய கால்கள்லாம் வந்து உள்ள மாட்டிக்கிச்சு. அதனால நகர முடியல, அசைக்க முடியல. அது வந்து முயற்சி பண்ணி பார்த்து பார்த்து கொஞ்சம் சோர்வாகி அப்படியே இருக்கு. ஸோ இந்த செய்தி ஊர் முழுக்க தெரிய வந்துச்சு. அரசருடைய யானை, தலைமை யானை வந்து இது மாதிரி சேத்துல சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொன்னோடனே ஊர் மக்கள் திரண்டுட்டாங்க. அரசர் வந்துட்டாங்க, யானையுடைய பாகன் வந்துட்டான். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதனால வந்து அசைக்க முடியல, எதுவும் பண்ணவே முடியல. ஸோ அந்த வழியா வந்து நம்ம கௌதம புத்தர் வந்து வராரு. அவர்கிட்ட இந்த செய்தியை சொல்றாங்க, இது மாதிரி வந்து யானை மாட்டிக்கிச்சு அப்படின்னு. அவர் வந்து அந்த இடத்தை, சூழ்நிலை எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் சொன்ன அறிவுரை பாருங்க. சரியா? இது போர் யானை. அப்படியா? சரி, இந்த இடத்துல போர் இந்த முரசை வந்து கொட்டுங்க, அந்த போர் முழக்கத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. மக்கள்லாம் அப்படியே திகைச்சு போய் பார்க்குறாங்க. எங்க இங்க போர் இல்லை, எதுவும் இல்லை, இங்க ஏன் அந்த முரசை கொட்ட சொல்றாரு புத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி, அரசர் என்ன பண்றாரு, சரி புத்தர் சொல்ற மாதிரி நம்ம போர் முரசை கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி போர் முரசை கொட்டும் போது அந்த யானை வந்து தன் உடம்பை சிலிர்த்து எழுந்து நின்று தன்னுடைய ஆணித்தரமான காலை அப்படியே பதிச்சு நின்று எழுந்து நிற்கும் போது அதுல வந்து ஒரு ஆவேசம் தெரியுது. அந்த உடல்ல வந்து அந்த போருக்கான ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த உடல் மொழி, அந்த கம்பீரம் அந்த யானைக்கு தன்னை அறியாமலேயே வந்து அது எழுந்து நிற்கும் போது இப்போதான் வந்து புரிய வருது அரசருக்கு. சரி, அதாவது இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்குள்ள ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு, ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு. அதுக்கான கால நேரம் வரும்பொழுது நம்மளை வந்து அந்த உசுப்பேத்தி நம்மளை கொஞ்சம் வந்து புத்துணர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா கௌதம புத்தர் போல அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா யாரும் வரமாட்டாங்க. ஸோ நாம நமக்குள்ள உள்ள ஆற்றலை நாம உணரணும். இது மாதிரியான பல பதிவுகள் மூலயமா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு சின்ன செய்தி, ஒரு ஸ்பார்க்கா நம்மளை வந்து உத்வேகம் அடைய வைக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்கா இருந்து உங்களை மேலும் உத்வேகப்படுத்தி ஒரு புத்துணர்ச்சி அடைய வச்சு நம்முடைய அந்த எதிர்கொள்ளக்கூடிய போட்டித் தேர்வுகளை வெற்றி அடைய நாம முயற்சி செய்வோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.